ஹாய் கைஸ், நான் சொன்னது பார்ட் 3. இப்போது நான் கதை சொல்லுங்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த 2 வந்து இருக்கும். ஸோ என் அக்கா இது யூஸ்வலாக கதை சொல்லுவாங்க. ஸோ நான் சொல்லுவேன். ஸோ என்னன்னா கைஸ், ஒரு நாள் என் அக்கா வந்து அவங்க கிளாஸில் இருந்தாங்க. அப்புறமா அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் பண்ணேன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு அவங்க சொன்னாங்க. அவங்க கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க, அலோவ் பண்ணாங்க. புது ரெஸ்ட் ரூமில் போகாமல் பழைய ரெஸ்ட் ரூமில் போனாங்க. அப்புறமா அவங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்துன்னு சொன்னாங்க, போயிட்டாங்க. மிச்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் அக்கானும் மிச்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே விளாட்னாங்க. அந்த அக்கா மட்டும் ரெஸ்ட் ரூம் அர்ஜென்ட்டாக வருதுன்னு போயிட்டாங்க. பாத்ரூம் உள்ள அங்கே வந்து அவங்க ஜாலி கேம் விளாட்றாங்க. அப்புறமா அந்த அக்கா மட்டும்தான் ஒரு ரெஸ்ட் ரூமில் போயிடுச்சு. அதே பாத்ரூமில் தான் விளாட்னாங்க. அதே பாத்ரூம் தான் அந்த அக்கா போயிட்டாங்க. அப்புறமா ஒரு காற்று சட்டம் விண்டோ அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. அவளே தனியாக ஓப்பன் ஆயிடுச்சு. என் அக்கானும் அவங்க மிச்சம் ஃப்ரெண்ட்ஸில் பயந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் யாருமே லாக் பண்ணாமல் போகல. அந்த அக்கா ரெஸ்ட் ரூம் போனாங்கல்ல, சொல்லவே இல்லை. ஆனால் போயிட்டாங்க மிச்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஆனால் அவங்க போனாங்க 2 கிளாஸாக அந்த ரெஸ்ட் ரூம் போன அக்கா வந்து வரல. அப்புறமா லாக்ல இருந்துச்சு. ஓப்பன் பண்ணாங்கன்னா யார் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒரு வேலை விட்டு போன ஒரு ஆயாமா. அந்த ஆயாமா அதுக்கு ஒரு சிஸ்டர், நம்ம இங்கிலீஷில் சொன்னாங்க. அந்த சிஸ்டர் வந்து ஆயாமா தான். சரி விடுங்க, அந்த ஆயாமான்னு வேணாம், சிஸ்டர்னு சொன்னால். அந்த சிஸ்டர் வந்து திறந்தாங்க. ஆனால் அங்கே வேலை விட்டு 3 வருஷம் எடுத்து போயிட்டாங்க. அது ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு போட்டாங்க. அந்த டோர் லாக் ஆயிடுச்சு. எப்படின்னு தெரியலங்க கைஸ். ஆனால் அப்படி தான் ஆச்சு கதை. எப்படி கதை முடிக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு பார்ட் 2 பாருங்கள். இது பார்ட் 3. இப்போ பார்ட் 4 இது நெக்ஸ்ட்டு கைஸ் இப்போ சொல்கிறேன். அப்புறமா சாலி தான். அந்த சிஸ்டர் எப்படி இறந்துட்டாங்க மாதிரி தான் இப்போ தோன்றுது கைஸ்.